5 லட்ச ரூபா முன்பணம் இருந்தா போதும் இந்த அழகான வீடு உங்களுக்கு சொந்தம். இப்போ இந்த வீடு வந்து என்ன ஃபேசிங்னா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்க? நம்ம சைட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்டஸ் டவுன். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.5% நம்ம வீடு பண்ணிருக்கோம். வடக்க பார்த்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். ஓகே. ஃபுல் இன்டீரியரோட நம்ம பண்ணிருக்கோம். வெளியே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங் பண்ணிருக்கோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட், மாடர்ன் கிச்சன், வார்ட்ரோப் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். உள்ள போர்வெல், சிசிடி கேமரா, காம்பவுண்ட் வாலோட இருக்கு. சோ கேட் ஃபுல்லா எம்எஸ் கேட் ஃபுல்லா வந்து எம்எஸ்ல வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்க. போர்ட்டிகோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா டைல்ஸ் இது பண்ணிருக்கோம் நம்ம இந்த மாதிரி. சோ ஃப்ளோரிங்க்கு வந்துரும், வால் டைல்ஸ் வந்துரும். கார் வந்து தாராளமா பண்ணிக்கலாம். கார் வந்து தாராளமா நிறுத்திக்கலாம். போர் எவ்வளவு? போர் பாத்தீங்கன்னா போர்வெல் நார்மலா போட்டுருக்குங்க. மினிமம் ஒரு 500 அடி 600 அடிக்கு மேல வரும் உங்களுக்கு. இது காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கோம். இங்க சிசிடி கேமரா பண்ணிருக்கோம் உள்ள. சிசிடிவி ஸ்டார்டிங் இங்கே வந்துரும். எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. வெளிய வந்து அவுட்டர் டாய்லெட் ஒன்னு கொடுத்துருக்கோம். காமன் டாய்லெட் ஒன்னு. ஓகே. சோ மெயின் டோர் வந்து ஃபுல்லா டீக்லே பண்ணிருக்கோம். டீக்ல பண்ணிருக்கோம். பெயிண்டிங்கோட கிளாஸ் போட்டுருக்கோம் உங்களுக்கு. ஓகே. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஹால் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 16 அந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு. 10க்கு 16 வந்துரும். டிவி யூனிட் வந்துரும் உங்களுக்கு. இது வந்து பூஜை யூனிட் வந்துரும். இது பூஜை யூனிட் வந்துரும். கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்கோட நம்ம பண்ணிருக்கோம். கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடலோட எல்லாம் மாடர்ன் கிச்சன் எல்லாமே பண்ணிருக்கோம். ஓகே. இது சைஸ் என்னங்க வருது? சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கெட் அந்த மாதிரி வரும். இதோட பாத்தீங்கன்னா கிட் பெட்ரூம் ஒன்னு பண்ணிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 10 அந்த மாதிரி வரும். இது கிட்ஸ் பெட்ரூம். இது கிட்ஸ் பெட்ரூம். இதுக்குமே பாத்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் நம்ம பண்ணிருக்கோம். ஓகே. மேலே லாஃப்ட் வந்து கபோர்ட் ஒர்க், லாஃப்ட் நம்ம பண்ணிருக்கோம். ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10க்கு 16ல நம்ம ஒரு பெட்ரூம் பண்ணிருக்கோம். இது மாஸ்டர் பெட்ரூம் வந்துரும் உங்களுக்கு. பெரிய பெட்ரூம். ஆமா, இது பெரிய பெட்ரூம் வந்துரும் உங்களுக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் நம்ம ஃபுல்லா பண்ணிருக்கோம் நம்ம. ஃபுல் வாலுக்குமே கபோர்ட் ஒர்க் ஃபுல்லா இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு. ஓகே. சரி, அட்டாச் டாய்லெட்டோட வந்துரும் உங்களுக்கு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸோட வெஸ்டர்ன் வந்து வெளியே உள்ள வச்சிருக்கோம். ஓகே. இந்தியன் டாய்லெட் வந்து வெளியே வச்சிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம. ஓகே. இது வால் ஃபுல்லாவே டைல்ஸ். வால் ஃபுல்லா டைல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி 2க்கு 2 தான் போடுவாங்க. ஓகே. இருக்கிறத பார்த்தீங்கன்னா 2க்கு 4 போட்டுருக்கோம் உங்களுக்கு. டைல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போட்டு 4x2 வரும். பெயிண்ட்ல இந்த மாதிரி பெயிண்ட் தான் நம்ம யூஸ். இது எல்லாமே பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. ஓகே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை குவாலிட்டியில தான் நம்ம வீடு பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே நமக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குடி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீடுமே இந்த இது பற்றி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பிராண்ட் தான் நம்ம பண்ணிருக்கிறோம். ஒவ்வொன்றும் பார்த்து தான் நம்ம கட்டியிருக்கிறோம். ஓகே. கிளைண்ட்டுக்கு பண்ற மாதிரி நம்ம பண்ணல, நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் நம்ம பண்ணிருக்கோம். ஓகே. இது டோட்டலா இந்த வீடோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுனா? இது டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1170 வந்து லேண்ட் ஏரியா வரும். பில்டிங் ஏரியா வந்து 950 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஓகே. உள்ள ஃபுல் இன்டீரியரோட வரும் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தம்பாளையத்துல எடுத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல நம்ம மத்தம்பாளையத்துல இந்த வீடை நம்ம பண்ணிருக்கோம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க 45 லட்சம் ரூபாய்க்கு வீடு உங்களுக்கு ஃபுல் இன்டீரியரோட எங்கேயுமே கிடையாது. மினிமம் 60 லட்ச ரூபா 70 லட்ச ரூபா இருந்தால் தான் இன்டீரியரோட வரும். இந்த மாதிரி ஃபுல் இன்டீரியரோட. ஆமாம். இங்கே வந்து 45 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஃபுல் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா டச்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். அது போக போர்வெல் பண்ணியிருக்கோம். காம்பவுண்ட் வால் வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட், மாடர்ன் கிச்சனு, இந்த பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்லும் கபோர்ட் ஒர்க் இது எல்லாமே பண்ணியிருக்குங்க. ஓகே. இதெல்லாமே சேர்த்து தான் 45 lakhs. 45 lakhs வரும். கையில் ஒரு முன்பணமாக பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும். மீதி வந்து லோன் ஆப்ஷன் போட்டு நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இப்போ வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம பண்ணி கொடுத்தோம். லோனாகவும் வாங்கிக்கலாம். லோன் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி டு மூவாக இருக்குது. எனக்கு வந்து லேண்டாக வேணும்னு கேட்டாலும் லேண்டும் கிடைக்குங்களா? இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம பிரஸ்டஸ் டவுனை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கரா ப்ராஜெக்ட் டிடிசிபி ரெரா அப்ரூவ்டோட நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. 235 சைட் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு எடுக்கும் மேல் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கிங் பண்ணி கட்டிங்கன்னா மினிமம் டபுள் பெட்ரூம் எடுத்தீங்கன்னா ஒரு 2.5 லேண்ட் எடுத்து பண்ண மாதிரி ஒரு 33 லட்ச ரூபா பட்ஜெட் வரும் உங்களுக்கு. சிங்கிள் பெட்ரூம் எடுத்தீங்கன்னா ஒரு 21 லட்ச ரூபா பட்ஜெட் வரும். 21 லட்சம் தான். ஆமாம். 1% லேண்ட்ல பண்ணீங்கன்னா 21 லட்ச ரூபா ஒரு சிங்கிள் பெட்ரூம். 2.5 டபுள் பெட்ரூம் பண்ணீங்கன்னா ஒரு 33 லட்ச ரூபா அந்த ரேஞ்சு வரும். இந்த சைட்ல நிறைய அமிட்டிஸ் கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸ்ல ஒரு கிராண்டான ஆர்ச்சி கொடுத்துருக்கோம். ஓகே. சைட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. வாட்டர் டேங்க் பண்ணி ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவலாக டேப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ரெயின் வாட்டர் போகிற மாதிரி ட்ரைனேஜ் காங்கிரீட்லேயே கொடுத்துருக்கோம். அது போக ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ரீஸ் இந்த மாதிரி நிறைய அமிட்டிஸ் கொடுத்துருக்கோம். சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீட்டுக்கு மேலே ரெடி ஆகிட்டு வீடே வந்து வீடு குடியும் இருக்கிறாங்க உங்களுக்கு. சைட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது ஸ்டேர்கேஸ் வந்து நம்ம இதுலயே கொடுத்துருக்கோம். ஸ்டீல் போல்ல. ஓகே. இது வந்து நம்ம அப்படியே செங்கல்லே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ ஃபியூச்சர்ல இது எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி தான் நம்ம கட்டியிருக்கோம் சார். ஓகே. ஃபியூச்சர்ல வேணா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டபுள் ஃப்ளோர் வேணாலும் பண்ணிக்கலாம். வீட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடு ரெடி ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி. இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் குடி இருக்காங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ வாட்டர் டேங்க்னா அது 1000 லிட்டருக்கு 1000 லிட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். போர்வெல் நம்ம கொடுத்துருக்கோம் கீழே. ஓகே. ஸோ கீழே வந்து நான் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிருக்கேன். ஆமாம்.
ஓகே. ஸோ இது எல்லாமே பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்குங்க. அது போக நம்ம சைட்டு வீட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்க்கு, குழந்தைங்க park. வளர மாதிரி இருந்தால் பார்க் எல்லாமே இது பண்ணிக்க. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இது 33 அடி ரோடு வரும். 33 அடி ரோடு. இந்த ரோடு வந்து பெரிய ரோடுங்க உங்களுக்கு. ஓகே. இப்போ இந்த நம்ம சைட்டுக்கு வந்து வீடு வாங்குறாங்க அப்படின்னா தண்ணி வசதியில் எப்படிங்கண்ணா இருக்கு? இப்போ தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் டேங்க் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவலாக டேப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். நல்ல தண்ணி கனெக்ஷன் கொண்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் உள்ள. உள்ளே நல்ல தண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா பாருங்க, அங்கே வாட்டர் டேங்க் அங்கே இருக்கு பாருங்க. ஓகே. அந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஒயிட் கலர்ல இருக்குங்களா. ஓகே. இதே டேங்க் அங்கே ஒன்று இருக்குங்களா. ஓகே. அது நல்ல தண்ணி கனெக்ஷன் கோசம் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே. ஆல்ரெடி அது பைப் ஓப்பன் பண்ணா நல்ல தண்ணி வரும் உங்களுக்கு. ஓகே. சைட்டு ஃபுல்லாகவே நல்ல தண்ணி வந்து இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வீடு வாங்குறாங்க இல்லை லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா பேருந்து வசதியில் எப்படின்னு இருக்கு? நீங்கள் பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்தம்பாளையம் தாங்க. எனி டைம் பஸ் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர் டு ஊட்டி ரோட்டில் பார்த்தீங்கன்னா எனி டைம் பஸ் இருக்குது உங்களுக்கு. நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் வரணும் நம்ம சைட்டுக்கு. 2 கிலோமீட்டர் தான். ஆமாங்க. ஓகே. ஸோ ஸ்கூல் காலேஜெல்லாம் பக்கத்தில் எது? ஸ்கூல் காலேஜ் நிறையாவே இருக்குது உங்களுக்கு. அதை பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்குது. ஓகே. வித்யா விகாஸ் இருக்குது. தம்பு ஸ்கூல் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கிங் பேஸில் தான் நம்ம கட்டி கொடுக்குறோம். ஓகே. டபுள் பெட்ரூம் எடுத்தால் 33 லட்ச ரூபாய்க்கு எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 33 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். 33 லட்சத்துக்கு 33 லட்ச ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். 2.5 லேண்டு, பில்டிங் ஏரியா ஒரு 720 ஸ்கொயர் ஃபீட் வரும். டபுள் பெட்ரூம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. எனக்கு வந்து இப்போ லோன் மாதிரி போகணும் அப்படின்னா லோன் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி லோன் ஆப்ஷன் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லேண்டாக இருந்தால் ஒரு 70% வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தால் 85% வரைக்கும் நம்மளே லோன் பண்ணி கொடுத்துறோம். 85% வரைக்கும் 85% வரைக்குமே நம்மளே பண்ணி கொடுத்துறோம். அவங்க ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் போதும். சிவில் டிஃபால்ட் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம ஓரளவுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். கையில் மினிமமாக பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 to 4 லட்ச ரூபா வரைக்கும் இருந்ததுன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். 3 to 4 லட்சம் மீதி 4 லட்ச ரூபா இருந்தால் போதும். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 33 லட்ச ரூபா பட்ஜெட் போகிறாங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும். இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி டு பில்டிங்னா மினிமம் ஒரு 5 லட்ச ரூபா கையில் இருந்ததுன்னா மீதி 40 லட்ச ரூபாய்க்கு நம்ம லோன் போட்டு தரலாம். ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இங்கே லேண்ட் இல்லைனா வீடு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது பெனிஃபிட்? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட் எடுக்கும் மேல் பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 சென்ட்ல இருந்தே இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மினிமம் சென்ட்டுக்கு மினிமம் 1.5 1.5 வரைக்கும் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கே ஏறுது கம்பல்சரி ஏறும். ஏன்னா நம்ம போட மேல் ஃபர்ஸ்ட் எம்டி லேண்டாக இருந்தே இன்னைக்கு 15 வீடு ஆயிருக்கு உங்களுக்கு. ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்காரங்க ஆல்ரெடி ஃபென்சிங் போட்டுருக்காங்க. இங்கே பண்ணி. ஆமாம். அதுக்கு அந்த இது எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா பெங்களூர்காரங்க அவங்களும் ஃபென்சிங் போட்டுருக்காங்க. ஓகே. இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்க தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு திருப்பி ரீசேல் பண்ணுறவங்க. அப்போ என்ன பண்ண மேல் பார்த்தீங்கன்னா மினிமம் சென்ட்டுக்கு 1.5 லட்ச ரூபா வரும் உங்களுக்கு. மினிமம் ஒரு 5 சென்ட் 6 சென்ட் எடுத்து வைக்கிறவங்களுக்கு மினிமம் ஒரு 6-7 லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி சொத்தை மாற்றினாவே அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் சோர்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. எனக்கு வந்து இந்த மாதிரி லேண்டாக வாங்குறேன்னா லேண்ட் வந்து இங்கே ஒரு சென்ட் என்ன காஸ்ட்டில் நான் போயிட்டு இங்கே நம்ம ஒரு சென்ட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6,90,000 நம்ம கொடுக்குறோம். ஓகே. இப்போ அதில் என்ன நொபசல் பண்ண சைட் எந்த சைட்டு பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கரெக்டான சைட், அதாவது 1.5 சென்ட் 2 சென்ட் 3 சென்ட் எது எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு எந்த சைட்டு சொல்கிறாங்களோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ லோன் ஆப்ஷன்லாம் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். லேண்டோட காஸ்ட் வந்து சின்னதாக ஒரு நொபசல் பண்ணி கொடுக்கலாம். வீடு மட்டும் கட்டித்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி காஸ்ட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம்? ஜி இன்னைக்கு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,400 ரூபாய்க்கு யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகே. நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 1,950 ரூபாய்க்கு தான் நம்ம பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ஷன். 1,950 ரூபாய்க்கு. ஆமாம். எப்படி இந்த அளவுக்கு கம்மியாக வந்து பண்ணி தரீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர் இருக்காருங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ள ஒரு 10 வீடு 5 வீடு கட்டுற மாதிரி நம்ம ஒரே இடத்துல ஒரு 10 வீடு 5 வீடு கொடுக்கறனால அவங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகும் உங்களுக்கு. ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்ல தான் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றது எல்லாமே செங்கல்ல தான் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பிரிக்கா ஆல பிளாக் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஏன்னா 1,950 ரூபாய்க்கு பண்ண மேல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யோசனை வரும், உங்களுக்கு ஆல பிளாக்ல பண்ணி தராங்களா ஆஸ்பிரிக்ல பண்ணி தராங்களான்னு பார்ப்பாங்க. எல்லாமே பியூர் செங்கல்ல தான் பண்ணுவாங்க உங்களுக்கு. கீழ இருந்து மேல வரைக்கும் பில்லர் போட்டு தான் பண்ணி தருவாங்க. ஓகே. இது உள்ள யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ்ல குவாலிட்டியா தான் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு உங்களுக்கு இதே கொடுத்துருவாங்க, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. என்ன சிமெண்ட் போடுறோம், என்ன ராடு போடுறோம், இது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். A to Z எல்லாமே பார்த்துக்கலாம். A to Z எல்லாமே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஓகேனா மட்டும் நீங்க இங்க இருக்கிற பில்டரை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஓகேனா இவ்வளவு நாளா நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி இப்போ நம்ம ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் நம்ம பண்றோம், ஒரு டபுள் பெட்ரூம் எடுக்கிறோம், ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் நம்ம பண்றோம்னா மினிமம் ஒரு 6 மாசம் முடிச்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சாவியை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. இதுவே கஸ்டமைஸ்டாக எனக்கு ஒரு பிளான் பண்ணி தாங்கனாலும் பண்ணி தருவீங்களா? இங்கே பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் பிளான் தான். அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கலரு ப்ளஸ் டைல்ஸு இது எல்லாமே அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ரெடி டு மூல எக்கச்சக்கமான வீடுகள் வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம பேர் நம்ம கம்பெனி சொல்லிருங்க. நம்ம கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ். என்னோட பேர் வந்து ரமேஷுங்க. ஓகே. இங்கே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட பேர் வந்து ப்ரெஷர் டவுனு. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் ப்ராஜெக்ட். மொத்தம் 235 சைட் நம்ம பண்ணியிருக்கோம். டிடிசிபி ரெரா அப்ரூவ்டோட நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகுன்னு ஒரு வாட்டி சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் நம்ம மத்தம்பாளையத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடாக வேணாலும் புக்கிங்
பண்ணிக்கலாம், லேண்டா வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2க்கு லோன் ஆப்ஷன் நம்மளே பண்ணி கொடுத்துறோம். அது போக ரெடி டு பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 45 lakhsல இருக்கு. ஒரு 5 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும். அந்த வீடு அவங்களுக்கு சொந்தம், டபுள் பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பண்ணியிருக்கோம். எல்லா அமினிட்டிஸோட சேர்ந்து இருக்கு. உங்களுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிச்சனு, வார்ட்ரோப், அது போக பார்த்தீங்கன்னா போர்வெல், காம்பவுண்ட் வால், சிசிடி கேமராவோட இருக்கு. இந்த மாதிரி பட்ஜெட்ல இங்க மத்தம்பாளையத்துல ஏதோ ஒரு 45 லட்ச ரூபா பட்ஜெட்ல இன்டீரியரோட எங்கேயுமே கிடையாது. நம்ம சைட்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேனா உங்களுக்கு லோன் ஆப்ஷனோட சேர்த்து நம்ம பண்ணி கொடுத்தோம். ஓகேங்கண்ணா. சார் இப்போ எனக்கு கோயம்புத்தூர்ல வேற ஏதாவது சரௌண்டிங்ல வேணாலும் நம்ம ரெடி பண்ணி தரலாம். பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கருமத்தம்பட்டி டு அன்னூர் ரோட்ல பண்ணியிருக்கோம், தென்னம்பாளையம் டு அன்னூர் ரோட்ல பண்ணியிருக்கோம். ஓகே. அப்புறம் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல கிணத்து கடை விட்டு ஒன்று பண்ணியிருக்கோம். அது போக இந்த மேட்டுப்பாளையம் ரோட்ல எடுத்தீங்கன்னா ஒரு 7 இடத்துல பண்ணியிருக்கோம். பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அவங்க எந்த ரோடு ப்ரிப்பேர் பண்றாங்களோ, என்ன பட்ஜெட் சொல்றாங்களோ அதுல இருந்து நம்ம பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வந்து எந்த ப்ராஜெக்டா இருந்தாலுமே மினிமம் ஒரு 21 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து பண்றோம். டபுள் பெட்ரூம் எடுத்தீங்கன்னா ஒரு 34 35 அந்த ரேஞ்சில இருந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவினாசி ரோடு வேணாலும் எடுத்துக்கலாம், பொள்ளாச்சி ரோடு வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த மேட்டுப்பாளையம் ரோடு வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த சரௌண்டிங்ல வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்க. ஓகே. ஸோ நீங்களும் வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இல்லை வந்து புதுசாக வீடே வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுக்குறோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம்.